தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. என்னால ஐயா நான் தலை நிமிர்ந்து கூட பார்க்கவே முடியல. இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது உமேரா. ஆனா அம்மா, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆகணும். இந்த 2 பேருக்கு இடையில ஒண்ணுமே நடக்கல. எனக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள எதுவும் நடக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். ஏன்னா நீ அயான உயிருக்கு உயிரா விரும்புறேன்னு எனக்கு தெரியும். அவனை நிக்கா பண்ணிக்கவும் விரும்புறேன்னு தெரியும். அப்படித்தானே? நீ தானே அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு வந்த. என்ன பண்றேன்னு பாரு. இனிமே நீங்க 2 பேரும் வெளியில எங்கேயும் போக கூடாது. உங்க 2 பேருக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவீங்க. உங்க அம்மா கோவத்தை பார்த்தது இல்ல. இப்ப பாருங்க உங்க 2 பேரையும். சின்ன கொழுப்பு. ஹலோ, சலாம் அலைக்கும். நான் தில்ஷாத் பேசுறேன், போபால்ல இருந்து. வலைக்கும் சலாம். சொல்லுங்க தில்ஷாத், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, அசாருக்கு போன் போக மாட்டேங்குது. நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவன் எங்க? அது கல்யாண கொண்டாட்டத்துல ஆட்டம் பாட்டனும் கொஞ்சம் பிஸியா இருக்கா. கவலைப்படாதீங்க. நீங்க எதுக்கு இப்ப கவலைப்படுறீங்க? நான் ஒண்ணு கவலைப்படல. ரொம்ப நன்றி. ஹுதா ஹாஃபிஸ். நான் பேசிட்டேன். அசார் மங்கல்பூர்ல தான் இருக்கான். இன்னும் 2-3 நாள்ல திரும்பி வந்துருவான். நீ கவலைப்படாம இரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, வேற யாராவது போன் எடுத்து பேசியிருப்பாங்க போல இருக்கு. நான் தான் அவசரப்பட்டு ஏதோ தப்பா நினைச்சிட்டேன் போல இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். குதாஃபிஸ். அயான், இப்ப உன் உடம்பு எப்படி இருக்கு? முன்ன விட இப்ப பரவாயில்ல. அயான், அசாரை எதுக்காக உன்னை பார்க்க கூடாதுன்னு சொன்னேன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது சரிதானே? இந்த விதி எப்படி எல்லாம் விளையாடுதுன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் நீங்க என்ன உங்களோட பையன்னு சொல்றீங்க, அப்புறம் இன்னொரு பக்கம் என்னோட அண்ணாவை பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. உண்மையிலேயே 17 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா எனக்கு என் ஞாபகத்தில் இருக்கிறதுல என் ஆசார நான் மட்டும்தான். அவரை தவிர வேற எதுவுமே இல்லை. வேற வயத்துல பிறந்திருக்கலாம், ஆனாலும் நாங்க அண்ணன் தம்பிங்க தான். அதை யாராலையுமே மறுக்க முடியாது. மாத்தவும் முடியாது. உனக்கு நிச்சயமா நிக்கா நடக்கும். அயான் கூட உனக்கு நிக்கா நடக்கலன்னா உங்க அப்பா பாக்குற மாப்பிள்ளையத்தானே நீ நிக்கா பண்ண வேண்டி இருக்கும். வர்றவன உனக்கு தெரியவும் தெரியாது. எனக்கு தெரியுமா? உன்னோட சந்தோஷம் என்னன்னு எனக்கு தெரியும். அது அயானோட இருக்கிறது தானே. நான் உன்னோட அம்மாமா. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு அம்மா தன்னோட பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வாமா. நானும் அதைத்தான் செஞ்சேன் உமேரா. நான் உன்னோட எதிர்காலத்தை நினைச்சுதான் இப்படி எல்லாம் செஞ்சேன் உமேரா. அப்புறம் உமேரா, எதையாவது உன்னை அடையணும்னா எதையாவது எழுந்துதான் ஆகணும். வேற வழி இல்ல. நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த அவமானத்தை எல்லாம் தாங்கிதான் ஆகணும் உமேரா. இப்போ நீ இந்த அவமானத்தை தாக்கிக்கிட்டாதான்
அயானும் உங்க வாழ்க்கை முழுசும் சந்தோஷமா இருக்கலாம். இந்த ரகசியம் வெளியில தெரிஞ்சதுன்னா அப்புறம் அயானோட சேர்ந்து உன்னோட வாழ்க்கையும் உன் கையை விட்டு போயிடும். ஆனா அம்மா, எனக்கும் அயானுக்கும் தான் நிக்கா பேசி முடிச்சிட்டீங்களே, அப்புறம் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உமேரா? நீ குழந்தைமா, உனக்கு தெரியாதுமா, இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. மத்தவங்களோட சந்தோஷத்துல கண்ணு வச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அயானுக்கும் உனக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த சம்பந்தத்தை முடிக்கிறதுக்கு ஒரே வழி இது மட்டும்தான் இருந்தது. ஆனா அம்மா, இது ரொம்ப தப்பு. உமேரா, நீ உன்னோட அம்மா பேச்ச கேட்க மாட்டியா? இப்ப நான் என்ன சொல்றேனோ நீ உன்னோட வாயை மூடிக்கிட்டு அதே மாதிரி செய்யணும். நான் சொன்ன மாதிரி நீ செய்யலைன்னா அதுக்கப்புறம் நீ என்னோட பணத்தை தான் பாப்ப. நான் அயான் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியே ஆகணும். அயான், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உமேரா, நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வீட்டுல இருக்கிறவங்கள என்ன சொல்றாங்க தெரியுமில்ல? நமக்குள்ள ஏதோ தப்பு நடந்துருச்சான். ஆனா அந்த அல்லா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், என் கனவுல கூட நான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கணும்னு நினைச்சதே இல்லை. தயவு செஞ்சு என்ன நம்பு உமேரா. அயான், அது வந்து உமேரா, அயான், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட ரூமுக்கு போ. எலி பொறிக்குள்ள சிக்கலைனா அதுக்கு வலைய விரிச்சுதானே ஆகணும். நான் விரிச்ச வலையில இப்ப நீ சிக்கிக்கிட்ட அயன். இனிமே நீ நான் காட்டுற வழியில தான் போகணும். பார்த்துக்கிட்டே இரு இனிமே நான் என்னெல்லாம் செய்ய போறேன்னு. மிஸ்டர் கான், அவங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? இந்த கண்ட்ரில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாதா? என்ன தோணுதோ அதை தான் செய்யறாங்க. ஆனா நான் இனிமே அமைதியா இருக்க மாட்டேன்.
நீங்க விட பாருங்க, நான் மீடியாவை கூப்பிடுவேன், கேஸ் போடுவேன். அப்புறம் நான் என்ன? நீங்க சொல்றதை எல்லாம் செய்யறதுக்கு நாம இருந்து உயிரோட தப்பிச்சாகணும். தயவு செஞ்சு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு வாய் மூடிக்கிட்டு இருக்கு. பொறுமையா யோசிங்க. நாம இருந்து வெளியே போக ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம், அந்த பக்கம் போலாம். நில்லுங்க மிஸ்டர் கான், இங்க என்னமோ இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இதுக்கு முன்னாடி இங்க விண்டோ இருந்திருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. கவலைப்படாதீங்க. நம்ம ஊருக்குள்ள இல்லைன்னு தெரிஞ்சா நிச்சயமா நம்மளை தேடி யாராவது வருவாங்க. நாம ஒருவேளை மிஸ் ஆயிட்டோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் நாம இங்கதான் இருக்கோம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க நம்மள கொன்னுடுவாங்க தானே? இல்ல உன்னை போலீஸ் சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கியா? உன்னை போய் நம்பணும் பாரு. இன்னும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல உன்னால. எனக்கு நல்லா தெரியும். இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து அவளை ஓட விட்டுருப்பாங்க. நான் அவங்கள விட மாட்டேன். இதெல்லாமே அவங்களோட வேலை தான் சார். நீங்க எப்பவுமே சரியா தான் சார் சொல்றீங்க. இந்த டவுன்காரங்க நம்மளோட விஷயத்துல மூக்க நுழைச்சிருக்காங்க. இதுக்கு நிச்சயமா அவங்க உயிரை கொடுத்துதான் ஆகணும். சார் அங்க பாருங்க. விடாதீங்க. பிடிங்க அவளை. பிடிங்க. ஓடிட்டாங்க. பிடிங்க. சீக்கிரம் போய் பிடிங்க. மிஸ்டர் கான், என் கையும் உங்க கையோட லாக் ஆயிருக்குங்கறத மறந்துடாதீங்க. கொஞ்சம் ஸ்லோவா போங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லுவீங்கல்ல, உங்களோட ஸ்ட்ராங்கை இப்ப எனக்கு காட்டுங்க. நாம ரொம்ப நேரமா ஓடிட்டு இருக்கோம். ஐ அம் சோ டயர்ட். எல்லா வழியையும் அடைச்சு வச்சிருக்காங்க. நிச்சயமா இங்கிருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கணும். வண்டி எப்ப ரெடி ஆகும்? ஓகே. அப்புறம் மங்கல்பூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தாபா இருக்கு. நம்ம தாபா இல்ல, அதோட பேரே நம்ம தாபா தான். வண்டி அங்க அனுப்பி வச்சிடுங்க. நன்றி. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாயிடும். இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கேயே தங்கிடலாம். ஏன் நீங்க வண்டி எடுத்துட்டு வர சொல்லி இப்பதானே சொன்னீங்க? நாம அப்ப போயிடலாம்ல. வண்டி காலையில தான் வரும். வீட்டுக்கு எப்படி போறது? நடந்தா? இன்னைக்கு நம்ம எங்கேயாவது தங்கிதான் ஆகணும். இந்த இடம் சேஃப்னு நான் நினைக்கிறேன். வாங்க வாங்க.
சார் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ரூம் வேணும். ஒரு ரூமா? கிடைக்குமா? நல்லா கிடைக்குங்க. என்ன இப்படி கேட்டீங்க? ஆமா, நீங்க 2 பேரும் ஹனிமூன் ட்ரிப்புக்கு அங்க வந்திருக்கீங்க. கல்யாண ஜோடிக்குன்னே ஸ்பெஷல் ரூம் எல்லாம் இருக்கு எங்க கிட்ட. இல்ல இல்ல, நீங்க யோசிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. சாவி கொடுங்க. சரி, நான் இப்பவே சாவியை கொடுத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அட்ரஸ், போன் நம்பரை இதை கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்தாங்க. இவரு எழுதுவாரு. சரி, நீங்க எழுதுங்க. நீங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்க போல இருக்கு. ஒருத்தர் கைய ஒருத்தர் விடவே மாட்டேங்கிறீங்க. ஒரு நிமிஷம் கூட 2 பேரும் பிரிஞ்சிருக்க மாட்டீங்க. சரி, ரொம்ப நல்ல விஷயம் தான். எங்க காலத்துல எப்படின்னா நாங்க சாவி. சரி, உங்க அவசரம் எனக்கு புரியுது. இதோ வந்துடுறேன். மிஸ்டர் கான், அவன் அப்பல இருந்து பேசிக்கிட்டே இருக்கான். சூப்பர் டீலக்ஸ் ரூம், புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு ஹனிமூன் ஸ்பெஷல். நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவன் நம்மள பத்தி என்ன வேணாலும் நினைக்கலாம். நீங்க அதுக்கு முன்னாடி சரி, சண்டை போடாதீங்க. இந்தாங்க சாவி. இத பாருங்க மிஸ்டர், நீங்க எங்கள அடேங்க அப்பா, என்ன சூப்பர் ஜோடி. நீங்க என்ன செய்றீங்க மிஸ்டர் கான்? இத வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த விலங்கு உடைக்க வேண்டாமா? டவுன்காரங்க இங்க யாராவது வந்தாங்களா? கல்யாண ட்ரெஸ்ல ஒரு பொண்ணு கூட வந்திருப்பாளே, நீங்க எல்லாம் யாருங்க? மரியாதையா உண்மையை சொல்லிடு. அவங்க எந்த பக்கமா போயிருந்தாங்க? அவங்க அங்க 10ஆம் நம்பர் ரூம்ல. What do you mean? ராத்திரி முழுக்க நம்ம இப்படிதான் இருக்கணுமா? சாரி, நான் இதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேன். வேற யாரும் இருக்காங்களா? ஆமா, நீங்கெல்லாம் யாரு? சொல்ற ஜோடியை பாத்தீங்களா இல்லையா? இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இப்ப யார பத்தி கேக்குறீங்க? கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்தாங்களே, அவங்கள பத்தியா? ஆமா, அவங்கதான். எங்க அவங்க? நான் அவங்கள பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வண்டியில ஏறி இங்க இருந்து அவங்க போயிட்டாங்க. இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க. வாங்க போலாம். வாங்க. அது சரி, அவங்க எல்லாரும் இப்ப உங்களை எதுக்காக துரத்துறாங்க? இட்ஸ் a long story. இப்ப உண்மையிலேயே விஷயம் என்னன்னா, நாங்க தப்பான நேரத்துல தப்பான இடத்துக்கு போயிட்டோம். எங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஆனா அதுல நாங்க மாட்டிக்கிட்டோம். மத்தவங்க பிரச்சனையில இருக்கும்போது நம்ம முகத்தை திருப்பிட்டு போக முடியாதுல்ல. அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்ம கடமை. சரி, வாங்க சாப்பிடுவோம்.
உங்க 2 பேருக்கும் அவ்வளவு காதலா? சாப்பிடும்போது கூட ஒருத்தர் கைய ஒருத்தர் விட மாட்டேங்கிறீங்க. என்ன ராஜேஷ்? உண்மைதான் ஆர்த்தி, 2 பேரும் உயிரே வச்சிருக்காங்க போல இருக்கு. அப்பா கிட்ட சொல்லிடவா? என்ன அருண், நீ இப்ப என்ன சொல்ல போற? இவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி கைய அலம்பவே இல்லப்பா. என் வாட்ச் உடைஞ்சு போச்சு. அருண், இங்க வா. நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்க யாரும் வரமாட்டாங்க. நாங்களும் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். வாங்க.